ஹாய் எவ்ரிபடி, குட் மார்னிங். வெல்கம் டு ஜேம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பார்த்திங்கன்னா ஒரு பாலக்கீரை ரெசிபி. பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறோம். அது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாலக்கீரை நான் வந்து சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய மண் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கழுவிட்டு செய்யுங்க. பூச்சி இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. மழை காலம் அதனால் பூச்சியெல்லாம் இருக்கும். ரொம்ப கவனமாக பார்த்து செய்யுங்க. இதை நம்ம இப்படி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அடுத்து ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். அப்புறம் வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் பெரிய பூடாக இருக்கிறதுனால ஒரு 4, இது வந்து 8 பூண்டுக்கு சமம் வரும். 4 பூடு போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அந்த பாசிப்பருப்பு ஊறுறதில் போட்டுக்கிட்டுருக்கோம், ஊறிட்டுருக்கிறதுல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற பாலக்கீரையை போட்டுக்கிறோம். எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சும்மா கரண்டி போட்டோ இல்லை பருப்பு மட்டும் வச்சோ நம்ம கிண்டிக்கலாம். இது வந்து நீங்கள் டிஃபனுக்கு அதாவது ரைஸ்க்கு சாப்பிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கோங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. எந்த கீரை சேர்த்தாலும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஜீரகம் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஜீரகம் வந்து நம்ம சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகலைன்னா கூட அது வந்து ஜீரணிக்கக்கூடிய தன்மை வந்து ஜீரகத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்லேயுமே சீரகம் சேர்த்து செய்வாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த கீரையிலையும் நம்ம சீரகம் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2 டைம் போடுவேன். ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு சீரகம் போட்டுட்டு 1 டீஸ்பூன் ஒரு இந்த அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் வரும் மஞ்சள் பொடி. அவ்வளோதாங்க. இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், டைஜஸ்ட் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் அது வந்து நான் வந்து இது கீரை ஃபுல்லாக லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. இந்த அளவுக்கு கீரையை வந்து கிளறி விட்டுட்டு ரொம்ப கிண்ட வேணாம். ஆல்ரெடி வந்து கீரையிலேருந்து தண்ணி வரும். ஸோ எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வேகும்போது அந்த டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த கீரை செஞ்சாலும் மூடி வைக்கக்கூடாது. ஆமாம், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த கீரைனாலும் சரி மூடி வைக்கக்கூடாது. அதுவாகவே வேகட்டும். ஏன்னா ஒரு சில கீரைகளில் வந்து ஒரு சில கெட்ட வாயுக்கள் இருக்கும். அதெல்லாமே வந்து நம்ம கீரையை மூடி வைக்கும்போது அது அப்படியே உள்ளேயே வந்து விழுகும். ஸோ நம்ம வந்து அது மூடி வைக்கக்கூடாது. இது அதுவாகவே வேகட்டும். ஒரு 1/2 hour ஆகும். ஓகே, பரவாயில்ல, வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், ஒரு 2 மிளகாய் தாளித்து நம்ம இதில் கொட்ட போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து கருவேப்பிலை இதில் போட மாட்டோம். ஏன்னா கீரைக்கும் கருவேப்பிலைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண மாட்டோம். இது எல்லாமே நம்ம சேர்த்து போடுவோம். செம்மையாக இருக்குங்க. நான் செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பாருங்க, நம்ம ரெடி பண்ண பாலக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒரு பக்கம் நம்ம செஞ்சு ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கள், ஒரு பக்கம் அடுப்பில் வந்து அதுக்கு தாளிசம் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், 2 குண்டு மிளகாய் போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிறத ஊற்ற போகிறோம். பாருங்கள், வெங்காயம், வரமிளகாய், கடுகு, உளுந்தம் பருப்பு இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற கீரை வந்து ஊற்றிடுறோம்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இதே மாதிரி தாளிச்சு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து கீரைக்கு மட்டும் நான் இது மாதிரி செய்ய மாட்டேன். சாம்பார், இந்த மாதிரி கீரை, இதுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி செய்வேன். மற்றபடி புளிக்குழம்பு இதுக்கெல்லாமே நான் ஃபஸ்ட்டு தாளித்து எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு எல்லாத்தையுமே முதவே தாளிச்சிடுவேன். பட் இந்த கீரைக்கும் சாம்பாருக்கு இந்த சொரக்காய் கூட்டு, பொடலங்காய் கூட்டு, அவியல் இந்த மாதிரி செய்யும்போது மட்டும் நம்ம இந்த மாதிரி தாளித்து ஊற்றி செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ கைஸ்.